வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் ஒரு வாரத்தில் இன்ப அதிர்ச்சி தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வேலை தங்கத்தோட விலையானது தாறுமாறாகவும் தடாலடியாக உயர்ந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன? நம்ம எதிர்பார்க்காத இந்த அளவுக்கு உச்சத்திற்கான காரணம் என்ன திடீர்னு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 250 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 250 இருக்கவில்லை. 8 கிராம் 2000 ரூபாயாக காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 2000 ரூபாயாக காணப்படவில்லை. வெள்ளியோட விலையானது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,35,000 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 அப்படிங்கிற ஏற்றப்பாதையில், அதாவது குறுகிய நாட்களில் 4 நாட்களில் இப்படி இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குற வேலையில் அடுத்து நம்ம 24K தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 24K தங்கத்தோட விலை 1 கிராம் 15,235. இன்று விலை மாற்றம் இல்லாமல் அதே 15,235 நீடிக்கிற வேலை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த பயங்கர ஏற்றத்திலிருந்து வீடியோ பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,21,880 காணப்பட்டது. விலை மாற்றம் இல்லாமல் 1,21,880 நீடிக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையானது 1,15,520 ரூபாய் அப்படின்ட்டு 4 நாட்களுக்கு முன்னாடி காணப்பட்டது. இப்போ வந்து பாருங்க 1,21,880 அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது. இதே வேலை அடுத்து 22K தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 13,965 காணப்பட்டது. விலை மாற்றம் இல்லாமல் 13,965 காணப்படுறதில்ல. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த பெரிய ஏற்றத்திலிருந்து முடிவு பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,11,720 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 1,11,720 காணப்பட்டாலும் இந்த விலையை நம்மளுக்கு அதிகபட்ச விலைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்களுக்கு முன்னாடி 1,05,600 காணப்பட்டது. 1,11,720 காணப்படுது. அதற்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையானது 1,02,000 குறையும். அதுக்கப்புறம் 1,05,000 6,000 7,000 அப்படின்னு போயிட்டு இருந்தது. திடீர் ஏற்றம். இப்படி வந்து ஒரு திடீர் ஏற்றத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஒரு காரணம் சொல்லலாம். முக்கியமாக ஈரான் அமெரிக்காவோட பதட்டம் தணிந்த வேளையில் இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலையான கடுமையான ஏற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது குறுகிய நாட்களில் 4-5 நாட்களில் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு ஓரிரு நாட்களே $100, 4-5 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா $200-300 மேலே உயர்ந்து காணப்படுது ஒரு அவுன்ஸ். இதுதான் வந்து இன்னொரு முக்கியமான காரணம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடி ஏற்றத்துக்கு. இதே வேளை இந்திய பங்குச்சந்தை 79,000 புள்ளிகளை தொட்டு ஏற்றமடைஞ்ச வேலை நம்ம சந்தோஷப்பட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மீண்டும் கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு. 78,449 புள்ளிகளில் காணப்படுது. நம்மளுக்கு வந்து 455.59 புள்ளிகள் ஒரே நாளாக 0.58% சரிஞ்சு காணப்படுது. குறிப்பாக வங்கி சார்ந்த பங்குகள் பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. ஐசிஐசிஐ வங்கியோட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 331 புள்ளிகளும், அதே போல் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 152 புள்ளிகளும், ஹெச்டிஎஃப்சி வங்கியோட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 64.5 புள்ளிகளும், ஆக்சிஸ் வங்கிகளோட பங்குகள் 36.3 புள்ளிகள். இது மாதிரி முக்கிய வங்கிகளோட பங்குகள் சரிவின் காரணமாக இந்திய பங்குச்சந்தை சரிஞ்சு காணப்படுது. இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றப்பாதை.